சுவரின் ரகசியம். வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? ஒரு நாள் எங்கள் வீட்டை புதிதாக பெயிண்ட் செய்ய முடிவு செஞ்சோம். பல ஆண்டுகளாக இந்த சுவர்களில் நான் அன்போடு செய்த கைவினைப் பொருட்கள், அலங்காரங்கள், நினைவுகளை சுமந்த சிறிய படைப்புகள் இதையெல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இவற்றை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் உழைப்பு, மகிழ்ச்சி, குடும்பத்துடன் கழித்த நேரங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும். பெயிண்ட் வேலை தொடங்குற நாளில் அந்த வேலைக்காரர் வந்து கேட்டார், இந்த அலங்காரங்கள் அனைத்தையும் எடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொன்றாக அவற்றை அகற்றத் தொடங்கினார். ஒவ்வொரு பொருளையும் கையில் எடுத்த போது மனதில் ஒரு சிறிய வருத்தம். இவ்வளவு அழகாக இருந்ததே, ஏன் இதையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று என் மனதில் தோன்றியது. சில மணி நேரங்களுக்குள்ள பல ஆண்டுகளாக அலங்கரிக்கப்பட்டிருந்த சுவர் முழுவதும் வெறுமையாகி விட்டது. அந்த வெற்று சுவரை பார்த்தபோது ஒரு கேள்வி மனதில் எழுந்தது, இவ்வளவு வெறுமை ஏன்? அப்பொழுது பெயிண்டர் சிரித்து கொண்டே சொன்னார், மேம், இந்த வெறுமை நிரந்தரம் அல்ல. புதிய அழகுக்காக தான் இந்த இடம் காலியாக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு வாக்கியம் என் மனசில் ஆழமாக பதிஞ்சது. அவர் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அடுத்த சில நாட்களில் புதிய வண்ணமானது வீட்டை மிளிரச் செய்யும். வீடு முழுவதும் புதிய உயிர் பெற்றது. ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அதிலிருந்து ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டேன். வாழ்க்கையிலும் சில நேரங்களில் தேவன் நமக்கு மிகவும் பிடித்த சில விஷயங்களை சிறிது காலத்திற்கு விலக்கிவிட நமக்கு அனுமதிக்கிறார் இல்லையா? சில உறவுகள் மாறிடும், சில வேலைகள் முடிவடையும், சில திட்டங்கள் நிறுத்தப்படும், சில கனவுகளும் தாமதமாகும். அப்போதான் நம்ம நினைப்போம், ஏன் என் வாழ்க்கை வெறுமையாகிருச்சு அப்படின்ட்டு. ஆனால் நம்மகிட்ட இருக்கிறத எடுத்து நம்மளை தண்டிக்கிறதுக்காக இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றுவதற்காக. பெயிண்ட் செய்யும் முன் சுவர் சுத்தம் செய்யப்படுகிறது போல வாழ்க்கையும் சில நேரங்களில் புதுப்பிக்கப்பட வேண்டும். புதிய விதை விதைக்க பழைய நிலம் உழப்பட வேண்டும். புதிய வீடு கட்ட பழைய சுவர் இடிக்கப்பட வேண்டும். புதிய அத்தியாயம் தொடங்க பழைய பக்கம் முடிக்கப்பட வேண்டும். வெற்று சுவரை பார்த்து கவலைப்படாதீர்கள். அது தேவன் ஓவியம் வரைய தயாராக வைத்திருக்கும் அது ஒரு ஒயிட் கேன்வாஸ் அப்படின்னே சொல்லலாம். இன்று நம்ம வாழ்க்கையில் ஏதாவது அகற்றப்பட்டிருந்தால், ஒரு கதவு மூடப்பட்டிருந்தால், ஒரு திட்டம் தோல்வியடைந்திருந்தால், ஒரு கனவு காத்திருக்க சொல்லப்பட்டிருந்தால், அதை முடிவு என்று நினைக்காதீங்க. அது புதிய தொடக்கத்திற்கான தயாரிப்பு என்று சொல்லலாம்.